கூட்டணியில் இருக்கிறதுனால என்னென்ன நிர்பந்தங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க கட்சிக்கு? இல்லை, நிறைய நிர்பந்தம் இருக்குல்ல. ஏன்னா பாலிடிக்ஸ் இவென்ச்சுவலி வந்து கிராஸ் ரூட் இஷ்யூஸ் தான் மக்களை போய் சேரும். நீங்கள் வந்து கிராஸ் ரூட் இஷ்யூஸ்ன்றது டே டு டே லைஃப், த ஈஸ் ஆஃப் லிவிங் இஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. கரண்ட்டு, தண்ணி, ரோடு, போலீஸ் ஸ்டேஷன், ரேஷன் கடை, ஸ்கூலு, இது இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது நம்ம கூட்டணியில் இருக்கிறதுனால, அரசாங்க கட்சியோடு கூட்டணி இருக்கிறதுனால தமிழ்நாடு இதை நான் பேசுகிற தவறிடுறோம். இதை தவறுறதுனால நம்ம வந்து கவர்மெண்ட்லேயும் இல்லை, எதிர்கட்சியாகவும் இல்லை, சுட்டி காட்டவும் இல்லைனால ஒரு நோமேன்ஸ் லேண்டில் போய் மாட்டிக்கிறோம். அந்த நோமேன்ஸ் லேண்டில் மாட்டிக்கிறதுனால ஒரு 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 பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் நமக்கு குறைஞ்சிட்டே போகுது தமிழ்நாடு. கூட்டணி கட்சியில் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு போடப்படுகின்ற வாக்கு அப்படின்றது நீங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்க அப்படின்னு தான். ஃபஸ்ட்டு எம்பியோட ரோல் புரிஞ்சுக்கணும். தொகுதியோட சுல்தான் எம்பி கிடையாது. எம்பிக்கு வெரி லிமிட்டெட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். அந்த 5 கோடி ரூபாயை வேணால் நான் சொல்கிறபடி செலவு பண்ணலாம் தவிர, மற்றெல்லாம் அரசாங்கம், மத்திய சர்க்காராக இருந்தாலும் சரி, மாநில சர்க்காராக இருந்தாலும் சரி, அவங்க போடுற திட்டத்தை ஒழுங்காக நடத்துதா இல்லையான்னு பார்க்கலாம், கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம். நமக்கு கொஞ்சம் பர்சனல் குட்வில் இருந்தால் இந்த சிஎஸ்ஆர் பணம் இல்லை ப்ரைவேட்டாக யாராவது 2-3 பேரை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். அப்படி தான் பண்ணலாம். அதை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக எந்த ஒரு தனிநபர் விவரத்துலையும் நான் வந்து விவகாரத்துலையும் நான் தலையிடுறது கிடையாது இந்த தொகுதியில். அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ். எந்த கட்ட பஞ்சாயத்தை நான் பண்ணுறதில்ல, யாராவது அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்னா நான் போய் மூக்க நுழைக்கிறது இல்லை. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு யூஎஸ்பி ஊரில். அது வந்து மற்றவங்களாக இருந்தால் இந்த லோக்கலாக வந்து ஏதாவது ப்ரெஷர் போடுவாங்க அப்படின்றது அது நாங்கள் பண்ணுறதில்ல. அப்புறம் பார்லிமெண்ட்டில் நிறைய பேசுகிறோம், நிறைய இஷ்யூ ஹைலைட் பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு திட்டங்களை கொண்டு வரோம், புதுசாக கொண்டு வரோம், சிஎஸ்ஆர் கொண்டு வரோம், செய்கிறோம். 2வது எம்பி ஃபண்டை ரொம்ப நியாயமான வழியில் தொகுதி முழுக்க பண்ணுறோன்றது தான் எங்களுடைய ஸ்ட்ரென்த். நிறைய பண்ணியிருக்கு தொகுதிக்கு, இன்னும் நிறைய பண்ணலாம். ஆனால் அதுக்கு அதிகாரமும் நம்மக்கிட்ட இருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் பவர் வந்து எம்பி கிட்ட கிடையாது.